ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 2 நியோபிளாசம் கைட்லைன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்பேஷண்ட் கோடிங் பொறுத்தவரை இந்த நியோபிளாசம் அதாவது கேன்சர் சார்ட் வந்து அதிகமான என்கவுண்டர் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேன்சர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்க்காக வந்து பேஷண்ட் வந்து அட்மிட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த கேன்சர் கைட்லைன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கேன்சர் ரிலேட்டட் சார்ட்ஸ் வந்து கோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து இன்பேஷண்ட்டில் பொறுத்தவரை பிடிஎக்ஸ் செலெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து பிடிஎக்ஸ் செலெக்ஷனில் வந்து இந்த நியோபிளாசம் சார்ட், நியோபிளாசம் கேன்சர் ரிலேட்டடான சார்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த கேன்சர் ரிலேட்டட் கைட்லைன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் ஈஸியாகவே சார்ட்டை பார்க்கும்போது ஈஸியாகவே பிடிஎக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நியோபிளாசம் சாப்டர் 2ல் வந்து நிறைய கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேன்சர் ரிலேட்டட் கண்டிஷன்ஸை எதில் வந்து எப்படி பிடிஎக்ஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்சிங் அந்த க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷண்ட் டிஆர்ஜி வந்து கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ சாப்டர் 2ல வந்து நீங்க இதில இம்பார்ட்டன்ட் கைட்லைன் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்மிஷன் என்கவுண்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரைமரி சைட். If malignancy is chiefly responsible for occasion, the patient is admission, encounter, and treatment is directed at the primary site, designated principal primary malignancy as the principal first listed diagnosis. Okay, the only exception to the guideline is if the administration of chemotherapy, immunotherapy, or external beam radiation therapy is chiefly responsible for occasioning the admission slash encounter. In that case, assign appropriate G51 code as the first listed or principal diagnosis, and underlying diagnosis or problem for which service is being performed as a secondary diagnosis. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ பேஷண்ட் வந்து கேன்சருக்காக அட்மிட் ஆகிறாங்க. ஓகே, ஸோ பிரைமரி சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் த மலிக்னன்சி இஸ் சீஃப்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அகேஷன் ஸ்லாஷ் அட்மிஷன் என்கவுண்டர் அண்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் டைரக்டட் அட் தி பிரைமரி சைட். ஸோ கேன்சர் பொறுத்தவரை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்லேருந்து மெட்டாஸ்டாசிஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர் மெட்டாஸ்டாசிஸ் டு பிரெயின். ஸோ இப்போ வந்து பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிறது வந்து லங் கேன்சர். ஸோ லங் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் போகுது அப்படின்னா, நீங்கள் லங் கேன்சர் தான் வந்து பிடிஎக்ஸாக கொடுக்கணும். ஸோ பிரைமரி கேன்சர் ஷுட் பி சீக்வன்சஸ் த பிரின்சிபல் டயக்னோசிஸ். ஓகே, ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து லங் கேன்சருக்கு மெட்டாஸ்டாசிஸ் டு பிரெயின். ஓகே, 2 கேன்சர் இப்போ செகண்டரி கேன்சர் வந்து பிரெயின் வந்துடும் அண்ட் பிரைமரி கேன்சர் வந்து லங் வந்துடும். ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து பிரைமரி கேன்சர் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் வந்து போகுது அப்படின்னா, நீங்கள் பிரைமரி கேன்சர் தான் பிடிஎக்ஸாக கொடுக்கணும். ஓகே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதில் வந்து எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட் சோன்லி அட்மிட்டிங் ஃபார் கீமோதெரப்பி. சம்டைம்ஸ் வந்து பேஷண்ட் கீமோதெரப்பிக்காகவே அட்மிட்டாக இருப்பாங்க. ஸோ கேன்சர் வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இந்த கேன்சருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கீமோதெரப்பி கொடுப்பாங்க. ஒவ்வொரு சைக்கிள்ஸ் மாதிரி ஷெடியூல் பண்ணி வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ டேரெக்டாக வந்து கீமோதெரப்பிக்காகவே வந்து அட்மிஷன் போட்டிருப்பாங்க. கேன்சர் இருக்கும். அந்த சினாரியோவில் நீங்கள் வந்து G51 அந்த கோடு தான் என்கவுண்டர் ஃபார் கீமோதெரப்பி G5111 அந்த கோடு வரும். ஸோ அதை தான் வந்து நீங்கள் பிரின்சிபல் டயக்னோசிஸாக கொடுக்கணும். ஃபாலோவிங் செகண்டரியாக வந்து மலிக்னன்சி கோடு என்ன கேன்சருக்காக வந்திருக்காங்களோ அந்த கேன்சர் கோடை செகண்டரியாக கொடுக்கணும். ஓகே, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பியில் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இன்பேஷண்ட் என்கவுண்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி செகண்டரி சைட். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து லங் கேன்சர் மெட்டாஸ்டாசிஸ் டு பிரெயின். ஸோ லங் கேன்சருங்கிறது பிரைமரி, மெட்டாஸ்டாசிஸ் அந்த சைட் வந்து செகண்டரி கேன்சருங்கிறது பிரெயின் கேன்சர். ஸோ இந்த சினாரியோவில் வந்து பேஷண்ட் வந்து பிரெயின் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட்காக வராங்க. ஸோ இந்த சினாரியோவில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரெயின் கேன்சர் அந்த செகண்டரி கேன்சரை தான் நீங்கள் பிடிஎக்ஸாக கொடுக்கணும். அந்த பிரைமரி லங் கேன்சரை செகண்டரியாக தான் கொடுக்கணும். ஏன்னா இங்கே ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பிரெயின் கேன்சருக்கு. ஓகே, ஸோ அட்மிஷன் ஸ்லாஷ் என்கவுண்டர் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி செகண்டரி சைட் when patient is admitted because of primary neoplasm with the metastasis and treatment is directed towards at the secondary site. The secondary neoplasm is designated as principal diagnosis even though primary malignancy is still present. Okay, ஸோ ட்ரீட்மெண்ட்டை தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது பிரைமரி கேன்சர் அண்டு செகண்டரி கேன்சர், அதாவது லங் கேன்சர் மெட்டாஸ்டாசிஸ் டு பிரெயின். லங் கேன்சருங்கிறது பிரைமரி, மெட்டாஸ்டாசிஸ் சைடு பிரெயின்ங்கிறது செகண்டரி. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சீக்வன்சிங் ஆர்டருமே இல்லை. ஓகேங்களா, ட்ரீட்மெண்ட் வந்து பிரைமரிக்கு போகுது அப்படின்னா பிரைமரி எபிடெக்ஸாக கொடுக்கணும். செகண்டரிக்கு போகுது அப்படின்னா செகண்டரி எபிடெக்ஸாக கொடுக்கணும். சப்போஸ் ரெண்டுக்குமே ட்ரீட்மெண்ட் போகுதுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜ் வச்சு போய்க்கலாம். ஓகே, ஸோ பிரைமரி தான் பிடிஎக்ஸாக கொடுக்கணும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. செகண்டரியாக தான் வந்து பிடிஎக்ஸாக கொடுக்கணும்னு
இம்பார்ட்டன்ட் கிடையாது. சில சில கிளையண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா, பிரைமரி கேன்சர் ஆல்வேஸ் பிரைமரி அப்படிங்கிற மாரி ஃபாலோ பண்ணுவாங்க. அது சில கிளையண்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம். பட் இப்போ 2மே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. பிரைமரியும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, செகண்டரியும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா, பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜ் 2 கண்டிஷனுக்கும் டிஆர்ஜி வெயிட்டேஜ் எதுக்கு வருதோ, அத பேஸ் பண்ணி நம்ம வெயிட்டேஜ் வச்சு போய்க்கலாம். ஸோ பிரைமரி ஆல்வேஸ் சீக்வென்சிங் பிரின்சிபல் டயக்னோசிஸ் அந்த மாரி இந்த ஒரு கைட்லைன் இதில சொல்லல. ஸோ இங்க வந்து ட்ரீட்மெண்ட் பத்தி தான் பேசுறாங்க. சில கிளையண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா இல்ல பிரைமரி தான் குடுக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த கிளையண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இங்க வந்து சீக்வென்சிங் பொறுத்தவரை ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ட வச்சு இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி கேன்சர்ல இந்த ஜெனரல் கைட்லைன்ல வந்து ஸோ ட்ரீட்மெண்ட்ட வச்சு தான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. ஓகே. ஸோ இத நீங்க மெயினா பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அனிமியா அசோசியேட்டட் வித் மலிக்னன்சி. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டா அனிமியா வந்து டெவலப் ஆகும். பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த அனிமியா டியூ டூ கேன்சர் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த சினாரியோல நீங்க எத வந்து பீடியாக்ஸா குடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேன்சர தான் பீடியாக்ஸா குடுக்கணும். ஸோ அனிமியா வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆயிரும். ஓகேங்களா? மேனிஃபெஸ்டேஷன் இப்ப நீங்க D630 வந்து அனிமியா இன் நியோபிளாஸ்டிக் டிசீஸ்ன்னு கோட் பண்ணீங்கன்னா, இது மேனிஃபெஸ்டேஷன் கோடு. ஸோ இத பிரின்சிபல் டயக்னோசிஸா குடுக்கக்கூடாது. குடுக்கவும் முடியாது. ஓகே. ஸோ இது மேனிஃபெஸ்டேஷன் கோடு. அதனால சீக்வென்சிங் வந்து கேன்சர தான் பிரைமரியா நீங்க குடுக்கணும். ஸோ அனிமியா டியூ டு கேன்சர் அப்படின்னா, கேன்சர தான் நீங்க பீடியாக்ஸா குடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனிமியா அசோசியேட்டட் வித் கீமோதெரபி. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து கேன்சர் இருக்கு. கேன்சருக்காக கீமோதெரபி எடுத்திருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆயிட்டாங்க. ஸோ அகைன் வந்து பேஷண்ட் வந்து அனிமியான்னு வராங்க. பட் இந்த இடத்துல அனிமியா டியூ டூ கேன்சர் கிடையாது. கேன்சருக்காக பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் கீமோதெரபினால, இம்யூனோதெரபி இல்லன்னா ரேடியேஷன் தெரபினால இந்த அனிமியா டெவலப் ஆயிருந்துச்சுன்னா, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க அனிமியாவ வந்து பீடியாக்ஸா குடுத்துக்கலாம். ஸோ அனிமியா டியூ டூ கீமோதெரபிங்கிற கோட பீடியாக்ஸா குடுத்து, அட்வர்ஸ் எஃபெக்ட்ட செகண்டரியா குடுக்கணும். ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட் கோட் வந்து நம்ம நெவர் எவர் அசைன் அஸ் பிரின்சிபல் டயக்னோசிஸ். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் கோட் வந்து நம்ம பீடியாக்ஸா அசைன் பண்ணவே மாட்டோம். ஈவன் தோ சிம்ப்டமா இருந்தாலும். அந்த சிம்ப்டம் டியூ டூ ஒரு ட்ரக் பேஷண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வாமிட்டிங்னு அட்மிட் ஆறாங்க. வாமிட்டிங் டியூ டூ ஒரு சர்டன் ஸ்டீராய்ட்ஸ் அந்த மாரி ஏதாவது ஒரு ட்ரக்னால வாமிட்டிங் ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட் அது. ஓகேங்களா? ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட்ட செகண்டரியா குடுத்துட்டு, வாமிட்டிங்கிறது சிம்ப்டம் கேட்டகரி. வாமிட்டிங்க தான் நீங்க பீடியாக்ஸா குடுக்கணும். ஓகே. ஸோ அட்வர்ஸ் எஃபெக்ட்ட பீடியாக்ஸா நம்ம குடுக்கவே மாட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அனிமியா அசோசியேட்டட் வித் கீமோதெரபிங்கிறப்போ, ஸோ அனிமியா கூட தான் நீங்க பீடியாக்ஸா குடுக்கணும். அனிமியா டியூ டூ கீமோதெரபி, இம்யூனோதெரபிக்குன்னு கோட் சீக்வென்சிங் வருதுல்ல. ஸோ அது அனிமியாவ தான் நீங்க பீடியாக்ஸா குடுக்கணும். இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ட வந்து செகண்டரியா குடுக்கணும். ஓகே. வென் அட்மிஷன் இஸ் ஃபார் management of an anemia associated with adverse effect of radiation therapy, the anemia code sequencing first. ஸோ ரேடியேஷன் தெரபிக்கும் ஸோ அதே சினாரியோ தான். ஸோ அடிஷனலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் காஸ் கோட் வந்து நீங்க குடுக்கணும். Y84 radiological procedure and radiation therapy is the cause of abnormal reaction of the patient of later complications without mention of misadventure at the time of procedure. ஓகே. ஸோ இந்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜ்மென்ட் ஆஃப் டீஹைட்ரேஷன் டியூ டூ மலிக்னன்சி. ஸோ கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டா அந்த டீஹைட்ரேஷன் வந்து டெவலப் ஆகும். ஓகே. ஸோ அந்த டீஹைட்ரேஷனுக்காக பேஷண்ட் வந்து அட்மிட் ஆவாங்க. அந்த மாரி சினாரியோல நீங்க எத பீடியாக்ஸா குடுக்கணும். ஸோ டிஸாசமரில ஃபார் எக்ஸாம்பிள் டீஹைட்ரேஷன் டியூ டூ கேன்சர்ன்னு சொல்ட்டாங்க. ஸோ உங்க ஈட்டியாலஜி வந்து கேன்சர் தான். ஸோ நெறைய கோடர்ஸ் என்ன நெனைப்பாங்கன்னா, ஈட்டியாலஜி வந்து கேன்சர் தானே இருக்கு. கேன்சர பீடியாக்ஸா குடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அனிமியாவுக்கு மட்டும் தான் அந்த கைட்லைன் அப்ளிகபிள். பட் டீஹைட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வென் என்கவுண்டர் இஸ் ஃபார் தி மேனேஜ்மென்ட் ஆஃப் டீஹைட்ரேஷன் due to malignancy and only dehydration is being treated intravenous rehydration. The dehydration is sequenced first following for the malignancy. ஸோ நீங்கள் இந்த சினாரியோவில் டீஹைட்ரேஷனை தான் பீடியாக்ஸாக கொடுக்கணும். செகண்டரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சரை கொடுக்கணும். ஓகே. ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே பார்க்கணும். ஸோ டீஹைட்ரேஷன் மட்டும் தான் ட்ரீட் பண்ணுறாங்க, கேன்சரை ட்ரீட் பண்ணல அப்படின்னா, ஸோ நீங்கள் டீஹைட்ரேஷனை தான் பீடியாக்ஸாக கொடுக்கணும். அதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஒரு கேன்சர்னால ஒரு கண்டிஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் வந்து டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷன் டியூ டு கேன்சர். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து டீஹைட்ரேஷனுக்கு போகுது அப்படின்னா, ஸோ நீங்கள் டீஹைட்ரேஷன் தான் பீடியாக்ஸா கொடுக்கணும். பட் இது வந்து எக்ஸெப்ஷன் அனிமியா. ஸோ அனிமியா டியூ டு கேன்சர். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து அனிமியாவுக்கு தான் போகுது. அந்த மாரி சினாரியோல நீங்க வந்து அனிமியாவ பீடியாக்ஸா குடுக்கக்கூடாது. கேன்சர தான் பீடியாக்ஸா குடுக்கணும். ஓகே. அனிமியாவுக்கு மட்டும் அந்த எக்ஸெப்ஷன். ஓகே. நெக்ஸ்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். When admission encounter is treatment of complication resulting from surgical procedure, designated the complication as the principal first listed diagnosis if treatment is directed at resolving the complications. ஸோ இந்த இடத்துல வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறனால ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகுது. ஓகே.
ஸோ சர்ஜிக்கல் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர்னால ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த காம்ப்ளிகேஷன் கூட தான் நீங்க வந்து பிடெக்ஸா குடுக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. ட்ரீட்மெண்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன் ரிசல்ட்டிங் ஃப்ரம் தி சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். ஸோ காம்ப்ளிகேஷன் கூட நம்ம எப்பவுமே பிடெக்ஸா தான் குடுப்போம். ஓகே ஃபைன். So next வந்து primary malignancy previously excised. When a primary malignancy has been previously excised or eradicated from its site and there is no further treatment directed to this site and there is no evidence of any existing primary malignancy at the site, a code from Z85 personal history of malignant neoplasm should be used to indicate the former site of malignancy. Any mention of extension, invasion or metastasis to another site is coded as secondary malignant neoplasm to that site. The secondary site may be principal or first listed diagnosis with the Z85 used as a secondary code. ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லங் கேன்சர் மெட்டாஸ்டசிஸ் டு பிரெயின். ஸோ லங் கேன்சர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் லோபில் கேன்சர் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக எக்ஸசைஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அண்ட் கீமோதெரப்பி அந்த கோர்ஸுமே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ வந்து பிரெயின் கேன்சருக்காக வராங்க. ஓகே. ஸோ பிரெயின் கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் பிரெயின் கேன்சரை தான் பீடியாக்ஸா குடுக்கணும். இந்த பிரைமரி கேன்சர், லங் கேன்சரை வந்து நீங்க வந்து ஸோ ஆக்டிவ் கோடா லைக் சி சீரிஸ்ல கேன்சர் கோட்ஸ் எல்லாமே சி சீரிஸ்ல வரும். அந்த சி சீரிஸை யூஸ் பண்ணி ஆக்டிவ் கரண்ட் கண்டிஷன் இருக்கிற மாரி நீங்க கோட் பண்ணக்கூடாது. பெர்சனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லங் கேன்சர் அப்படிங்கிற மாரி தான் கோட் பண்ணணும். ஸ்டேட்டஸ் கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, G85 அந்த சீரிஸ்ல வரும். ஸோ பெர்சனல் ஹிஸ்ட்ரியாவ தான் நீங்க கோட் பண்ணணும். ஸோ கரண்ட்டா கோட் பண்ணக்கூடாது. இதில வந்து நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்ப லங் கேன்சர் மெட்டாஸ்டாசிஸ் டூ பிரெயின். பேஷண்ட் வந்து சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ அந்த கேன்சர் சைட்ட வந்து லைக் எங்க இருக்கோ, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் லோப்ல இருக்குன்னா, அந்த அப்பர் லோப கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எடுத்துட்டாங்க. பட் பேஷண்ட் வந்து ஸ்டில் கீமோதெரப்பில இருக்காங்க. ஓகே. ஸோ கீமோதெரப்பில இருக்காங்க. ஆனா சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஸ்டில் பேஷண்ட் கீமோதெரப்பில இருக்காங்கன்னா, இந்த சினாரியோல நீங்க ஈவன் தோ சர்ஜிக்கலி ரிமூவ் பண்ணாலுமே, நீங்க அது ஆக்டிவ் கேன்சரா தான் கோட் பண்ணணும். ஓகே. சி சீரிஸ்ல தான் ஆக்டிவ் கேன்சரா தான் கோட் பண்ணணும். பெர்சனல் ஹிஸ்ட்ரியா கோட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த கீமோதெரப்பி கோர்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சா மட்டும் தான் நீங்க வந்து பெர்சனல் ஹிஸ்ட்ரியா கோட் பண்ணணும். ஸோ எப்பவுமே இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்போது நம்ம செக் பண்ணணும். எல்லா சர்ஜிக்கலி ரிமூவ் பண்ணிட்டாங்களா? கீமோதெரப்பி கோர்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் கீமோதெரப்பில இருந்தா நம்ம வந்து கரண்ட் அக்யூட் கண்டிஷனா அதாவது சி சீரிஸ்ல தான் நீங்க கோட் பண்ணணும். பெர்சனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் மலிக்னன்சி மாரி நீங்க கோட் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கேன்சர்ல அண்ட் ஸோ பேஷண்ட் வந்து அட்மிஷன் என்கவுண்டர் இன்வால்விங் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி. ஸோ பேஷண்ட் வந்து டைரக்ட்டா வந்து அட்மிட்டிங் ஃபார் கீமோதெரப்பி அந்த மாரி வராங்க அப்படின்னா, கேன்சர் இருக்கு. பேஷண்ட்டுக்கு லங் கேன்சர் இருக்கு. அட்மிட்டிங் ஃபார் கீமோதெரப்பிக்காக வராங்க அப்படின்னா, ஸோ அந்த சினாரியோல நீங்க Z51 அந்த சீரிஸ் என்கவுண்டர் ஃபார் கீமோதெரப்பிங்கிற Z கோட்ஸ் தான் நீங்க பிரின்சிபல் டயக்னோசிஸா குடுக்கணும். ஓகே. ஸோ அது ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ வென் எபிசோட் ஆஃப் கேர் இன்வால்விங் சர்ஜிக்கலி ரிமூவல் ஆஃப் நியோபிளாசம் primary or secondary site followed by adjacent chemotherapy radiation therapy during the same episode of care, the code neoplasm as neoplasm should be assigned as principal diagnosis. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வென் எபிசோட் ஆஃப் கேர் இன்வால்விங் சர்ஜிக்கலி ரிமூவல் ஆஃப் நியோபிளாசம் பிரைமரி ஆர் செகண்டரி சைட். ஸோ பேஷண்ட் வந்து சர்ஜரிக்காக வராங்க. இப்போ லங் கேன்சர் இருக்குது. ஸோ லங் கேன்சர் சர்ஜரிக்காக வராங்க. சர்ஜரியும் இங்கே தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கீமோதெரப்பியும் குடுக்குறாங்க. ஸோ இந்த சினாரியோல நீங்க என்ன குடுக்கணும்னா, கேன்சர தான் பீடியாக்ஸா குடுக்கணும். ஸோ சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்க்காக இப்ப தான் வராங்க. இப்ப தான் கேன்சர ரிமூவ் பண்ண போறாங்க. ஸோ அந்த மாரி சினாரியோல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேன்சர தான் பீடியாக்ஸா குடுக்கணும். ஸோ இங்க கீமோதெரப்பி குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த Z51 11 அந்த கோட வந்து பீடியாக்ஸா குடுக்கக்கூடாது. என்கவுண்டர் ஃபார் கீமோதெரப்பி கோட நீங்க வந்து பீடியாக்ஸா குடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ கேன்சர் சர்ஜிக்கலா ரிமூவ் பண்றதுக்காக வராங்க. அதுக்கப்புறம் கீமோதெரப்பியும் குடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க இந்த சினாரியோல கேன்சரே பீடியாக்ஸா குடுத்துக்கலாம். ஸோ அததான் இங்க சொல்றாங்க. எபிசோட் ஆஃப் கேர் இன்வால்விங் சர்ஜிக்கலி ரிமூவல் ஆஃப் நியோபிளாசம். ஸோ இதுல எத பீடியாக்ஸா குடுப்பீங்க? ஸோ கேன்சர தான் பீடியாக்ஸா குடுக்கணும். When patient is admission encounter chiefly for administration of chemotherapy, immunotherapy and radiation therapy. ஸோ பேஷண்ட் அட்மிஷன். ஸோ இங்கே என்ன டூல என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ டைரக்ட்லி என்கவுண்டர் ஃபார் கீமோதெரப்பி. ஸோ நான் இது ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டைரக்ட்லி வந்து பேஷண்ட் வந்து சோன்லி அட்மிட்டிங் ஃபார் கீமோதெரப்பி அப்படின்னா, ஸோ நீங்கள் Z51 அந்த சீரிஸில் வர கூட தான் நீங்கள் பீடியாக்ஸா கொடுக்கணும். செகண்டரியாக வந்து கேன்சரை பீடியாக்ஸா கொடுக்கணும். செகண்டரியாக கொடுக்கணும். ஓகே. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைட்லைன். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கன்ஃப்யூஸ் ஆகும். பேஷண்ட் வந்து கீமோதெரப்பிக்காக அட்மிட்டா இருப்பாங்க. கிளியரா இருக்கும் அட்மிட்டிங் ஃபார் கீமோதெரப்பின்னு. பட் அட்மிட் ஆர்டர்ல கேன்சர் இருக்கும். ஸோ கேன்சரை பத்தி தான் பேசியிருப்பாங்கங்கிறதுக்காக கேன்சரை பீடியாக்ஸா குடுத்துருவாங்க. சில சினாரியோல வந்து வந்து இப்ப தான் வந்து கேன்சரே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கீமோதெரப்பி இங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ட்ரீட்மெண்ட். ஸோ கேன்சரே இங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க.
அந்த சினாரியோல வந்து நீங்க G51 பீடியக்ஸா குடுக்கக்கூடாது. ஏன்னா கேன்சரே இப்ப தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்க தான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே. இந்த சினாரியோல நீங்க கேன்சர தான் பீடியக்ஸா குடுக்கணும். கீமோதெரபி இன்டியூஸ்ட் அந்த G51 சீரிஸ வந்து பீடியக்ஸா குடுக்கக்கூடாது. Next, patient admitting for radiation therapy, chemotherapy, or immunotherapy and develop complication. When patient is admitting purpose of external beam radiation, immunotherapy, chemotherapy and develop complication such as uncontrolled nausea, vomiting, or dehydration, the principal or first listed diagnosis is Z510 encounter for antineoplastic radiation therapy or Z5111 encounter for antineoplastic chemotherapy or Z5112 encounter for antineoplastic immunotherapy followed by any code for the complication. ஸோ இந்த சினாரியோவில் என்ன பண்ணணும் அப்படின்னா பேஷண்ட் வந்து கீமோதெரப்பிக்காக தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அட்மிட் ஆனதுக்கப்புறம் ஸோ பேஷண்ட் கீமோதெரப்பி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆயிருக்கு. நாசியா, வாமிட்டிங், டீஹைட்ரேஷன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் எதை பீடியக்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷனை கொடுக்கக்கூடாது. ஸ்டில் Z51 சீரிஸை தான் நீங்கள் பீடியக்ஸாக கொடுக்கணும். ஏன்னா பேஷண்ட் அட்மிட் ஆனதே கீமோதெரப்பிக்காக தான். கீமோதெரப்பி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆயிருக்கு. ஸோ காம்ப்ளிகேஷனை பீடியக்ஸாக கொடுக்கக்கூடாது. ஸ்டில் Z51 என்கவுண்டர் ஃபார் கீமோதெரப்பிக்கோட பீடியக்ஸாக கொடுத்துட்டு ஸோ செகண்டரியாக காம்ப்ளிகேஷன் ஏதாவது டெவலப் ஆச்சு அப்படின்னா நீங்கள் காம்ப்ளிகேஷன் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, when patient is admitting for the purpose of insertion of implantation of radioactive element brachytherapy and develop complication such as nausea, vomiting, dehydration, the principal first listed diagnosis is appropriate code for the malignancy followed by any code for the complication. ஸோ இந்த இடத்துல வந்து பேஷண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ இங்கே வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். சின்ன சின்ன அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டியூமர் பக்கத்தில் வந்து இன்செர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த காமா ரே ரிலீஸ் பண்ணி அந்த டியூமர் செல்ஸை வந்து கில் பண்ணும். ஓகேங்களா. இது வந்து ஃபுல்லாகவே சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்னால இந்த இடத்துல நீங்கள் கேன்சரை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ரேடியேஷன் தெரப்பி கிடையாது, Z51 கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல கேன்சரே நீங்கள் டைரெக்டாக பீடியக்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் பிராக்கி தெரப்பி பண்ணும்போது ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆச்சுன்னா அந்த காம்ப்ளிகேஷன் கூட நீங்கள் செகண்டரியாக கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே இம்ப்ளான்டேஷன் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறதுனால நீங்கள் கேன்சரை பீடியக்ஸாக கொடுக்கணும். Z51 வந்து பீடியக்ஸாக கொடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், admission encounter to determine extent of malignancy. When the reason for admission encounter is to determine the extent of malignancy or for procedures such as paracentesis, thoracentesis, primary malignancy or appropriate metastatic site is designated as the principal or first listed diagnosis even though chemotherapy radiation therapy is administered. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேன்சர் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த பேராசென்தசிஸ் தொராசென்தசிஸ்னால் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டாவது அது நார்மலாகவே ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு அந்த பேராசென்தசிஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பேஷண்ட் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா வந்து அந்த கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்போது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் எஃப்யூஷன்ஸ் அப்புறம் அசைட்டிஸ் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்லாம் டெவலப் ஆகணும். ஸோ இந்த சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கேன்சரை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும். ஓகே. ஸோ இவந்தோ இதில் வந்து பேஷண்ட் வந்து பேராசென்தசிஸ்க்காக வந்திருக்காங்க, தொராசென்தசிஸ்க்காக வந்திருக்காங்க, கீமோதெரப்பியும் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேன்சரே வந்து பீடியக்ஸாக கொடுத்துக்கலாம். ஓகே. எதர் பிரைமரியாக இருந்தாலும் செகண்டரியாக இருந்தாலும் ஸோ பேஸ்ட் ஆன் சினாரியோவை பொறுத்து அக்கேஷனை பொறுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேன்சரை தான் அசைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜியில் வந்து சிம்டம் சைன் அண்ட் ஆர் அப்நார்மல் ஃபைண்டிங் லிஸ்டட் இன் சாப்டர் 18 அசோசியேட்டட் வித் நியோபிளாசம். சிம்டம் சைன்ஸ் ஆர் இல் டிஃபைன்டு கண்டிஷன் லிஸ்டட் இன் சாப்டர் 18 கேரக்டரிஸ்டிகலி of or associated with an existing primary or secondary site malignancy cannot be used to replace the malignancy as principal first listed diagnosis regardless of number of admission encounter for treatment and care of neoplasm. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சாப்டர் 18 சைன்ஸ் அண்ட் சிம்டம் கேட்டகரி ஒரு கேன்சர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம் டியூ டு கேன்சராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டில் கேன்சரை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும், சைன்ஸ் அண்ட் சிம்டமாக பீடியக்ஸாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் ஆல்ரெடி கேன்சர் இருக்குது, ஸோ மல்டிபிள் என்கவுண்டர் வந்து சிம்டம் மேனேஜ்மெண்ட்காக மட்டும் வராங்க, சைன்ஸ் அண்ட் சிம்டம் மேனேஜ்மெண்ட்காக வராங்க. அந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம் டியூ டு கேன்சர் அப்படின்னா ஸோ நம்ம கேன்சரை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும், சைன்ஸ் அண்ட் சிம்டம் கோட் பண்ணக்கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போது கேன்சர்னால் வந்த காம்ப்ளிகேஷன்
ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிகேஷன் அந்த மாரி சினாரியோல நீங்க என்ன குடுக்கணும்? ஸோ அந்த காம்ப்ளிகேஷன தான் பீடியாக்ஸா குடுக்கணும். பட் அந்த காம்ப்ளிகேஷன் இல்லாம சைன்ஸ் அண்ட் சிம்ப்டமா இருந்துச்சு அப்டின்னா, சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம் மேனேஜ்மென்ட் காக மட்டும் பேஷண்ட் வந்து காமனா வந்து அட்மிட் ஆவாங்க. டியூ டூ கேன்சரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெயிலியர் டூ ட்ரைவ், வீக்னஸ். ஸோ இந்த மாரி சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம் டியூ டூ கேன்சர் அந்த மாரி இருக்கும். அந்த மாரி சினாரியோல நீங்க கேன்சர தான் பீடியாக்ஸா குடுக்கணும். சைன்ஸ் அண்ட் சிம்ப்டம் கோட் பண்ணக்கூடாது. ஸோ அததான் இங்க சொல்றாங்க ஜில. அது மாரி அட்மிஷன் என்கவுண்டர் ஃபார் பெயின் கண்ட்ரோல் மேனேஜ்மென்ட். இப்போ பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காமனா வந்து பெயின் வந்து இருக்கும். அதிகமான அளவுல பெயின் இருக்கும். ஸோ சோல்லி அட்மிட்டிங் ஃபார் பெயின் மேனேஜ்மென்ட்க்காக அட்மிட் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா? பெயின் டியூ டூ கேன்சர் அந்த மாரி இருக்கும். ஸோ இந்த சினாரியோல நீங்க கேன்சர் பீடியாக்ஸா குடுக்கக்கூடாது. பெயினுக்கு ஒரு தனி கோட் இருக்கு. பெயின் இன் நியோபிளாசம் அப்படிங்கிற ஒரு கோட் இருக்கு. ஸோ அந்த கோட தான் நீங்க பீடியாக்ஸா குடுக்கணும். செகண்டரியா தான் நியோபிளாசம் குடுக்கணும். அதாவது பேஷண்ட் சோல்லி வந்து பெயின் மேனேஜ்மென்ட்க்காக மட்டும் அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னா, பெயின் இன் நியோபிளாசம் அப்படிங்கிற ஒரு கோட் இருக்கும். கோட் சீரிஸ் வரும். ஜி சீரிஸ்ல வரும்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த கோட தான் பீடியாக்ஸா குடுக்கணும். ஸோ ஃபாலோவிங் செகண்டரியா தான் கேன்சரா வந்து நீங்க பீடியாக்ஸா குடுக்கணும். So, malignancy in two or more non-contagious site. A patient may have more than one malignant tumor in same organ. This tumor may represent different primary or metastasis disease depending on the site. Should documentation be clear? The provider should query us to the status of each tumor so that the correct code can be assigned. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு ஆர்கன்ல மல்டிபிள் டியூமர் இருக்கலாம். அது எய்தர் பிரைமரியாவும் இருக்கலாம், செகண்டரியாவும் இருக்கலாம். ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் நமக்கு கிளியரா வேணும். ஸோ கிளியரா இல்ல அப்படின்னா, கொரி வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லங்ல வந்து கேன்சர் இருக்கு. ஸோ அது வந்து மல்டிபிள் டியூமர் இருக்கு. அப்பர் லோப்ல ஒரு டியூமர் இருக்கு அண்ட் லோவர் லோப்ல ஒரு டியூமர் இருக்கு. அது பிரைமரி சைட்ன்னு கிளியரா சொல்றாங்க. இன்னொரு டியூமர் வந்து செகண்டரி சைட்ன்னு கிளியரா சொல்றாங்க. அப்படின்னா நம்ம வந்து ஸோ பிரைமரி, செகண்டரின்னு சொல்லிட்டு தனித்தனியா எடுத்து கோட் பண்ணிக்கலாம். பட் டாக்குமெண்டேஷன் கிளியரா இல்ல. ஸோ மல்டிபிள் டியூமர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகுற மாரி இருக்கு. ஒரு இடத்துல செகண்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இடத்துல பிரைமரி இருக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கொரி வச்சு கன்ஃபார்ம் பண்ணணுங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசெமினேட்டிங் மலிக்னன்ட் நியோபிளாசம். Disseminated malignant neoplasm unspecified. Code C800 disseminated malignant neoplasm unspecified is used for only in those cases where the patient has advanced metastasis disease. No known primary or secondary sites are specified. It should not be used in place of assigned code for the primary site and all known secondary site. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மெட்டாஸ்டாசிஸ் டிசீஸ் இருக்கு. அது பிரைமரி சைட் அண்ட் செகண்டரி சைட்ஸ் வந்து தெரியல. வெறும் மெட்டாஸ்டாசிஸ் டிசீஸ் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க வந்து C800 அப்படிங்கிற கோட தான் நீங்க குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பிரைமரி சைட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோட் யூஸ் பண்ணக்கூடாது. செகண்டரி சைட்ஸ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த கோட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ ஜென்ரலா வெறும் மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ், கார்சினோமெட்டோசிஸ் அந்த மாரி இருக்கு அப்படின்னா, நீங்க C800 தான் குடுக்கணும் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு C801. ஸோ இங்க வந்து ஜஸ்ட் கேன்சர்ன்னு மட்டும் தான் சொல்றாங்க. அது மெட்டாஸ்டாசிஸ்ன்னு சொல்லல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கண்டிஷன்ஸ்க்காக வந்திருக்காங்க. ஒரு சிம்ப்டம்க்காக வந்திருக்காங்க பேஷண்ட்டு. டிஸ்பேஜியா டியூ டூ கேன்சர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேன்சர் என்ன கேன்சர்ன்னு சொல்லல. பிரைமரின்னு சொல்லல, செகண்டரி சொல்லல. வெறும் கேன்சர் அந்த மாரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்க C801 இந்த கோட தான் நீங்க குடுக்கணும். ஸோ unspecified code. Next, sequence of neoplasm code. So, encounter for treatment of primary malignancy. If the reason for encounter is treatment of primary malignancy, assign the malignancy first principal first is the diagnosis. The primary sites to be sequenced first, followed by any metastatic site. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு லங்ல இருந்து பிரெயினுக்கு வந்து கேன்சர் மெட்டாஸ்டசிஸ் ஆகுது. அட்மிட்டிங் ட்ரீட்மெண்ட் ஆஃப் லங் கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ இதுதான் பிரைமரி அப்படின்னா, ஸோ பிரைமரி அதை தான் நீங்கள் பீடிக்ஸாக கொடுக்கணும். பிரைமரி கேன்சர், லங் கேன்சர் தான் பீடிக்ஸாக கொடுக்கணும். பிரெயின் கேன்சரை செகண்டரியாக தான் கொடுக்கணும். ஓகே, மெட்டாஸ்டாசிஸ் கேன்சர். என்கவுண்டர் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் செகண்டரி மலிக்னன்சி. ஸோ இந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட். இப்போ மெட்டாஸ்டாட்டிக் டிசீஸ், அதாவது செகண்டரி மலிக்னன்சிக்காக வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் செகண்டரி மலிக்னன்சியை ட்ரீட் பண்ணுறாங்க. பிரைமரி கேன்சரை ட்ரீட் பண்ணல. ஸோ செகண்டரி மலிக்னன்சியை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் செகண்டரி கேன்சர்,
செகண்டரி மெலிக்னன்சியை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர் மெட்டாஸ்டாசிஸ் டு பிரெயின். ஸோ பிரெயின் கேன்சருக்காக தான் இங்கே அட்மிட் பண்ணி பிரெயின் கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் தான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த விசிட்டில் போகுது அப்படின்னா நீங்கள் பிரெயின் கேன்சரை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும். செகண்டரி மெலிக்னன்ட் நியோபிளாசம் ஆஃப் பிரெயின் அப்படிங்கிற கூட பீடியக்ஸாக கொடுத்துட்டு பிரைமரி கேன்சர் லங் அப்படிங்கிறத செகண்டரியாக தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மலிக்னன்ட் நியோபிளாசம் இன் ப்ரெக்னென்ட் பேஷண்ட். ஸோ கேன்சர் பேஷண்ட் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி கோட் பண்ணுவீங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா O9A அந்த மலிக்னன்ட் நியோபிளாசம் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி சைல்டு பர்த் அண்டு பிப்பேரியம் அந்த கோடை பீடியக்ஸாக கொடுத்துட்டு செகண்டரியாக தான் கேன்சர் கோடை செகண்டரியாக கொடுக்கணும். Next, encounter for complication associated with the neoplasm. So when encounter is management of complication associated with the neoplasm such as dehydration and treatment is only for complication. The complication code first following appropriate code for neoplasm. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ கேன்சர்னால வந்த ஒரு காம்ப்ளிகேஷன். ஸோ இந்த இடத்துல காம்ப்ளிகேஷன் என்னது டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷனுக்காக அட்மிட் ஆயிருக்காங்க. டீஹைட்ரேஷன் டியூ டு கேன்சர். அந்த மாதிரி சினாரியோவில் டீஹைட்ரேஷன் மட்டும் தான் ட்ரீட் பண்ணுறாங்க, கேன்சரை ட்ரீட் பண்ணல அப்படின்னா ஸோ நீங்கள் டீஹைட்ரேஷனை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும், கேன்சரை செகண்டரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த எக்ஸப்ஷன் டு தி கைட்லைன் இஸ் அனீமியா. வென் த என்கவுண்டர் இஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அனீமியா அசோசியேட்டட் வித் கேன்சர் அண்ட் த ட்ரீட்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபார் அனீமியா. The appropriate code malignancy it sequences principal diagnosis followed by anemia D6330 anemia in neoplastic disease. ஸோ இந்த கைட்லைன் வந்து எக்ஸப்ஷன், அனிமியாவுக்கு வந்து எக்ஸப்ஷன். ஓகேங்களா? ஸோ அனிமியா டியூ டு கேன்சராக இருந்துச்சு, ஒன்லி ஃபோக்கஸ் ஆஃப் கேர் கோயிங் டுவர்ட்ஸ் அனிமியாவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேன்சரை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும், செகண்டரியாக தான் அனிமியாவை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அனிமியாவை தவிர்த்து மீது எந்த கண்டிஷனுக்காக பேஷண்ட் அட்மிட்டாக இருந்தாலும் ஸோ அந்த கண்டிஷன் டியூ டு கேன்சராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் காம்ப்ளிகேஷனை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும், ஸோ கேன்சரை செகண்டரியாக கொடுக்கணும். பட் அனிமியாவுக்கு மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சரை பீடியக்ஸாக கொடுத்துட்டு அனிமியாவை செகண்டரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சீக்வன்சிங் கைட்லைன். அண்ட் நெக்ஸ்ட் காம்ப்ளிகேஷன் ஆஃப் surgical procedure for treatment of neoplasm. An encounter for treatment of complication resulting from surgical procedure performed for the treatment of neoplasm designated complication as the principal first listed diagnosis. See the guideline regarding the coding of current malignancy versus personal history to determine if the code neoplasm should be assigned. ஸோ இந்த இடத்துல காம்ப்ளிகேஷன் ஃப்ரம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் நியோபிளாசம். ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன் வந்து பேஷண்ட்டுக்கு டெவலப் ஆகுது பிகாஸ் ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னால. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நீங்கள் காம்ப்ளிகேஷனை தான் பீடியக்ஸாக கொடுக்கணும். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் டியூ டு நியோபிளாசம். So patient admitting when encounter is for pathological fracture due to neoplasm, the focus of treatment is the fracture, a code category M845. So pathological fracture due to neoplasm should be sequence followed by neoplasm. அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குது, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பேத்தாலஜி ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பெல்விக் போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அந்த பெல்விக் போன் ஃப்ராக்சர் டியூ டு கேன்சர் அட்மிட் ஆகிறாங்க. ஸோ ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ராக்சர் அந்த பேத்தாலஜிக்கல் ஃப்ராக்சர் கூட தான் பீடியக்ஸாக கொடுக்கணும், செகண்டரியாக கேன்சரை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் எம்ல என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் malignancy versus personal history of malignancy. When primary malignancy has been excised but further treatment such as additional surgery for the malignancy, radiation therapy, chemotherapy is still directed to the site, the primary malignancy code should be used until treatment is completed. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கேன்சர் இருக்குது பேஷண்ட்டுக்கு, அதுக்கான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்மாய்ட் கோலன் கேன்சர் சர்ஜிக்கலாக வந்து ட்ரீட் பண்ணி அந்த சிக்மாய்ட் கோலன் கேன்சரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பேஷண்ட் வந்து சில லைக் சில செஷனில் வந்து சில வீக் வந்து கீமோதெரப்பி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி, இம்யூனோதெரப்பினா கொடுத்துட்ருப்பாங்க சில மந்த்தாக. ஓகே, ஸோ இந்த கோர்ஸுமே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பர்சனல் ஹிஸ்ட்ரி கொடுத்துக்கலாம். பட் ஸ்டில் பேஷண்ட் கீமோதெரப்பியில் இருக்காங்க அப்படின்னா சர்ஜிக்கலி ஈவன் தோ கேன்சரை சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணாலும் நம்ம கேன்சர் கோட வந்து ஸ்டில் ஆக்டிவ் கோட தான் கொடுக்கணும், பர்சனல் ஹிஸ்ட்ரியாக கொடுக்கக்கூடாது. சி சீரீஸில் தான் கொடுக்கணும். ஸோ பர்சனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் கேன்சருங்கிற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. when primary malignancy has been excised but further treatment such as additional
surgery for malignancy, radiation therapy, or chemotherapy is still directed to the side. The primary malignancy code should be used. ஸோ ஸ்டில் கோடை வந்து நம்ம ஆக்டிவ் கேன்சராக தான் நம்ம கோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. when primary malignancy has been previously excised radiation from this side, there is no further treatment of the malignancy directed to the sites, and there is no evidence of any existing primary malignancy at this side. A code category G85 personal history of malignancy. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த கேன்சருக்கான அந்த கீமோதெரப்பி கோர்ஸ், ஃபர்தர் சர்ஜரி, ஸோ எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து பர்சனல் ஹிஸ்ட்ரியாக கோட் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சர்ஜிக்கல் ரிமூவ் பண்ணிட்டாங்க, பட் ஃபர்தராக அடிஷ்னல் ஸ்டேஜ் 2 ப்ரொசீஜர் இல்லை கீமோதெரப்பியில் இருக்காங்க அப்படின்னா ஆக்டிவ் கேன்சரை தான் கோட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பிரைமரி சைட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லங் கேன்சர் இருக்குது. ஸோ சர்ஜிக்கலி வந்து லங் கேன்சர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, கீமோதெரப்பி கோர்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து வேற ஒரு என்கவுண்டருக்காக பேஷண்ட் வராங்க. அண்டு லங் கேன்சரை பற்றி இந்த மாதிரி சர்ஜிக்கலி ரிமூவ் பண்ணி அந்த கோர்ஸ் வந்து கீமோதெரப்பி கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த மாதிரி என்ன டாக்குமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் பர்சனல் ஹிஸ்ட்ரியாக தான் கோட் பண்ணணும். G85 சீரீஸில் தான் கோட் பண்ணணும். சி சீரீஸில் வந்து நீங்கள் கோட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். So next, leukemia, multiple myeloma, and malignant plasma cell neoplasm in remission versus personal history. The category leukemia category C90, multiple myeloma, malignant plasma cell neoplasm have code indicating whether or not the leukemia has achieved remission. These are also code Z85-6 personal history of leukemia, and Z85-79 personal history of neoplasm of lymphoid hematopoietic and related tissue. If the documentation is unclear whether leukemia has achieved remission, provider should be queried. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இந்த லிக்யூமியா வந்து அச்சீவ்டு இன் ரெமிஷன், ஸோ அதுக்குன்னு தனியாக கேட்டகரி கோட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பேஷண்ட் C90 மல்டிபிள் மயலோமா malignant plasma cell neoplasm have the code indicating whether patient has leukemia has achieved remission, and these are also called personal history of leukemia, personal history of other malignancy, lymphoid hematopoietic related tissue. If the documentation is unclear whether leukemia has achieved remission, the provider should be queried. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேஷண்ட்டுக்கு இன் ரெமிஷன், லிக்யூமியா இன் ரெமிஷன் அப்படின்னா, ஸோ பேஷண்ட்டுக்கு அந்த லிக்யூமியாவுடைய அந்த சிவியாரிட்டி வந்து கம்ப்ளீட்டாக இல்லைன்னா பார்ஷியலாக வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அண்டர் ட்ரீட்மெண்ட் வந்து அண்டர் கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஓகேங்களா? இன் ரெமிஷன். ஸோ இதை வந்து இன் ரெமிஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன் ரெமிஷனுக்கு தனியாக கேட்டகரி கோட் இருக்குது. ஸோ அதை தான் கொடுக்கணும். ஓகேங்களா? பர்சனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லிக்யூமியாங்கிற மாதிரி நீங்கள் கோட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ பர்சனல் ஹிஸ்ட்ரியானா கம்ப்ளீட்டாக வந்து பேஷண்ட்டுக்கு லிக்யூமியா வந்து க்யூர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் தான் நீங்கள் பர்சனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் லிக்யூமியாங்கிற கோட் கொடுக்கணும். சப்போஸ் டாக்குமெண்டேஷன் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் குறி வச்சுக்கலாம். ஸோ இன் ரெமிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டிசீஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகலை. ஓகேங்களா? பட் எந்த ஒரு சிம்டமுமே இல்லை, அதாவது பார்ஷியலாக அதோடைய சிவியாரிட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து இல்லைனா பார்ஷியலாக ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான். ஓகேங்களா? ஸோ இன் ரெமிஷனுக்கு தனியாக கேட்டகரி கோட் இருக்குது. ஸோ கிளியராக வந்து இன் ரெமிஷன் சொன்னாங்கன்னா நீங்கள் இன் ரெமிஷன் கோட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து டாக்குமெண்டேஷன் கிளியராக இல்லை அப்படின்னா கொரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெக்யூமியா அண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ரிசால்வ் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம ஒரு வாட்ட சார்ட்டில் வந்து பேஷண்ட் ஸ்டில் கீமோதெரப்பியில் இருக்காங்களா, இல்லை ஏதாவது ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷனில் இருக்காங்களாங்கிறத செக் பண்ணி பார்த்து தான் நம்ம இது பண்ண முடியும், டிசைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு malignant neoplasm associated with transplant organ. ஓகேங்களா? ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆர்கனில் கேன்சர் வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னா அது எப்படி கோட் பண்ணுவீங்க? ஏ malignant neoplasm of transplanted organ should be coded as a transplant complication. ஸோ ஈவன் தோ அது டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனாக இருந்தாலும் அண்ட் பேஷண்ட்டுக்கு கேன்சர் இருக்குது, அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கனில் கேன்சர் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ காம்ப்ளிகேஷன் அந்த டிரான்ஸ்பிளான்ட் காம்ப்ளிகேஷன் கோட வந்து நம்ம பிடிஎஸை கொடுத்துட்டு ஃபாலோவிங் வந்து கேன்சர் கோட செகண்டரியாக கொடுக்கணும். ஸோ C802 malignant neoplasm associated with the transplant organ அப்படின்னு
சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் கோட் கேட்டகரி இருக்குது. ஸோ அதுதான் நம்ம கொடுக்கணும். ஸோ காம்ப்ளிகேஷன் இதில் டிரான்ஸ்பிளான்ட் காம்ப்ளிகேஷன் தான் பிடிஎஸாக கொடுக்கணும். கேன்சரை செகண்டரியாக தான் கொடுக்கணும். மலிக்னன்ட் நியோபிளாசம் அசோசியேட்டட் வித் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன். Next, breast implant associated with the anaplastic large cell lymphoma. Breast implant associated with the anaplastic large cell lymphoma is a type of lymphoma that can develop around the breast implant. Assign a code category C847A, anaplastic large cell lymphoma, ALK negative breast for all BAALCL. Do not assign complication code from chapter 19. ஸோ இந்த இடத்துல இம்ப்ளான்ட் அரௌண்ட் லிம்ஃபோமா, ஸோ ஒரு பிரஸ்ட் இம்ப்ளான்ட் வச்சுருக்காங்க, அதை சுற்றி லிம்ஃபோமா டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம காம்ப்ளிகேஷன் கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா லிம்ஃபோமாவுடைய அந்த கிளினிக்கல் அந்த டிசீஸ் ப்ரோக்ரஷன் வந்து ஸோ இந்த இம்ப்ளான்ட்னால வந்திருக்காது கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ இதே இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன் தான் கொடுப்போம். பட் லிம்ஃபோமாங்கிறது வந்து பேத்தாலஜிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய ஈட்டியாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸோ டிஃப்ரெண்ட் மலிக்னன்சினால் வந்த அந்த கேன்சர் செல்னால் வந்து லிம்ஃபோமா வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இந்த இம்ப்ளான்ட்னால வந்த காம்ப்ளிகேஷன் கிடையாது. அதனால் இங்கே காம்ப்ளிகேஷன் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ கேன்சரை தான் கொடுக்கணும், அதாவது லிம்ஃபோமாவை தான் நம்ம கொடுக்கணும், காம்ப்ளிகேஷன் கோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Next, secondary malignant neoplasm of lymphoid tissue. When malignant neoplasm of lymphoid tissue metastasis beyond the lymph node, a code category C81 to C85 with the final character 9 should be assigned to identify the extranodal or solid organ site rather than a code for the secondary neoplasm of affected solid organ. For example, metastasis diffuse large B cell lymphoma to the brain and left adrenal gland. Assign a code C8339 diffuse large B cell lymphoma extranodal or solid organ site. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டுக்கு லிம்ஃபாய்டு கேன்சர் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பி செல் லிம்ஃபோமா ஆஃப் தி லங்குன்னு இருக்குது அப்படின்னா லங்குக்குன்னு ஸ்பெசிஃபிக் சைட்டில் போயிட்டு நம்ம எடுக்கக்கூடாது லிம்ஃபோமாவில். அதில் வந்து அந்த சாலிட் ஆர்கன்னே வரும். நீங்கள் கோடு வந்து கோட் புக்கில் லீட் பண்ணும்போது சாலிட் ஆர்கன், அதர் சாலிட் ஆர்கன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அந்த சீரீஸில் தான் நம்ம கோடு எடுக்கணும். இங்கே அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு கேன்சருக்கும் ஒரு சைட் ஸ்பெசிஃபிக் கோட் இருக்கும். பட் லிம்ஃபோமாவுக்கு வந்து ஒரு சைட்டில் சொல்கிறாங்க, பி செல் லிம்ஃபோமா ஆஃப் லங், பிரெயின், இந்த மாதிரி அட்ரினல் கிளாண்ட் ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து சாலிட் ஆர்கன் அப்படிங்கிற இதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் கோடுக்கு தனித்தனியாக இல்லை. ஓகேங்களா? இப்போது மலிக்னன்ட் நியோபிளாசம் ஆஃப் ஈசோஃபேகஸ்க்கு தனி கோட் இருக்கும், அண்ட் மலிக்னன்ட் நியோபிளாசம் ஆஃப் லிவருக்கு தனி கோட் இருக்கும். அந்த மாதிரி லிம்ஃபோமா ஆஃப் தி லங்குக்கு அண்ட் பிரெயினுக்கு, இந்த அட்ரினல் கிளாண்டுக்கு இந்த மாதிரி தனித்தனி கோடாக இருக்காது. நீங்கள் டேரெக்டாக சாலிட் ஆர்கன் அப்படிங்கிற C8339 டிஃப்யூஸ் பி செல் லிம்ஃபோமா ஆஃப் எக்ஸ்ட்ரானோடல் சாலிட் ஆர்கன் சைட் அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சாப்டர் 2ல் ஸோ சீக்வென்சிங் ஆர்டர், ஸோ கேன்சர் எப்படி கோட் பண்ணணும் எல்லாமே வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்பேஷண்ட் டிஆர்ஜி வந்து லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அண்ட் ஐபிடிஆர்ஜி ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்படுது அப்படின்னா ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் ஓகே, பாய், டேக் கேர், சி யூ.